பாம்பனில் சிறப்பு பாதுகாப்பு குழு அதிகாரிகள் ஒத்திகை நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒரே நேரத்தில் முண்டி அடித்துக் கொண்டு புறப்பட்ட வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட கேட்கலாம். விஸ்வநாதன், தற்பொழுது போக்குவரத்து நெரிசல் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டதா? நிலவும் சூழல் என்ன, விவரிங்க. வணக்கம். ராமேஸ்வரம் அடுத்த பாம்பனில் சுமார் 550 கோடி மதிப்பீட்டில் புதிய தூக்குப்பாலம் கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேல நடைபெற்று வந்தது. தற்போது அந்த பணிகள் நிறைவடைந்தது. இதனையடுத்து வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரத்துக்கு வருகை தந்து பாம்பன் பாலத்தை திறந்து வைத்து ராமேஸ்வரத்துக்கு ரயில் சேவையை அர்ப்பணித்துள்ளார். இதனையடுத்து பாரத பிரதமர் வருகையொட்டி சிறப்பு பாதுகாப்பு அதிகாரிகள் இங்க பாரத பிரதமர் வருவது போன்ற ஒரு ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தினாங்க. இதனால ராமபுரத்திலிருந்து ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் வேதாள பகுதியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டது. அதே போல ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து வெளியான அனைத்து பகுதியிலும் ஆங்காங்கே போலீசார் தடுத்து நிறுத்தப்பட்டதா இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து ஒத்திகை நிகழ்ச்சி நிறைவு வந்ததால் அனைத்து வாகனங்களையும் வெளியேற்றப்பட்டதை அடுத்து வாகன ஓடிகள் ஒருவர் கூட முந்தைய எடுத்து தங்கள் வாகனங்களை ஏற்றி வந்ததை அடுத்து பாமன் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து அந்த பகுதியில் பாதுகாப்பு போலீசார் ஒவ்வொரு வாகனங்களாக சீர் செய்து தற்போது போக்குவரத்தினை கொடுத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.